இந்த புரோட்டீன் ஆனது நம்மளோட பாடிக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி ஒரு ஹியூமன் பாடிக்கு நமக்கு யூஸ் பண்றது இந்த புரோட்டீன். பல்வேறு இடத்துல பல்வேறு விதமா நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புரோட்டீன் நமக்கு டெய்லியும் வந்துட்டு அவசியமான ஒண்ணு. நம்மளோட உணவுல நம்ம வந்து டெய்லியும் சேர்த்துக்க வேண்டிய அவசியமான ஒரு பொருள் தான் இந்த புரோட்டீன். இது வந்து நமக்கு நிறைய லெவல்ல தேவை. அதிக லெவல்ல நமக்கு இந்த புரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படும். எஸ்பெஷலி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டீனை வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. ஏன்னா அந்த கோவிட் வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனை யூஸ் பண்ணி தான் ஆன்டிபாடிஸை பில்ட் பண்ணி அந்த வைரஸை வந்து கில் பண்ண முடியும். ஓகே, நம்ம கிட்ட புரோட்டீன் இல்ல அப்படின்னா அந்த புரோட்டீனோட சேர்ந்திருக்க அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஆன்டிபாடிஸ் இல்ல அப்படின்னா அந்த கோவிட் வைரஸ் எதிர்த்து நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம்ல, இப்போ வந்து இந்த கொரோனா பீரியட்ல வந்துட்டு நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த தங்க வச்சுட்டு இருக்க அந்த முகாம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்துட்டு ஒரு ஒரு முட்டை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து சாப்பாடு எல்லாம் சூப்பரா தராங்கப்பா. இந்த கான்செப்ட் கூட நமக்கு இருக்கு. வீட்டுல கூட நமக்கு இப்படி சாப்பாடு தர மாட்டாங்க. பட் வந்து அந்த இடத்துல கொரோனா ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான சாப்பாடு தரும். இது எல்லாருமே அக்ரி பண்றீங்கல்ல. அந்த 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 சாப்பாடு வகைகள்ல அவங்களோட முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான். டெய்லியும் முட்டை கொடுக்குறாங்க. அண்ட் பல்சஸ் தானிய வகைகள், ஓகே, மூக்கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தானிய வகைகள் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த எல்லா வைரஸ்க்குமே நமக்கு வந்து அகெயின்ஸ்டா நமக்கு ஒரு விஷயம், அதாவது ஆன்டிபாடிஸ் அப்படின்னு வேணும் அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் புரோட்டீன் ஸ்பைக்ஸ் மூலியமா மட்டும்தான் பில்ட் ஆகும் நம்ம பாடியில. ஓகே, புரோட்டீன் இல்லைன்னா நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு ஃபார்ம் ஆகாது. ஓகே, சோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன்ல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. அதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல் பிளான் புரோட்டீன் ஆகட்டும், இல்ல வந்துட்டு கிரஸ்ட் புரோட்டீன் கிரஸ்ட் ஆகட்டும், ஸ்பைரலினா ஒரு ஹோல் புரோட்டீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில பில்ட் பண்றதுக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் எதுக்கு அவசியம் சொல்லியிருந்தேன், நம்ம பாடிக்கு மசில்ஸ் பில்டப்க்கு கண்டிப்பா அவசியம் சொல்லியிருந்தேன் ஒண்ணு. இன்னொன்னு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது நோய் எதிர்ப்பு திறன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு புரோட்டீன் ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இன்னொன்னு ரத்தத்துல ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபினே பாத்தீங்கன்னா புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் அந்த ஹீமோகுளோபின் வரும். ஹீமோகுளோபின் டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருந்து புரோட்டீனை பிளட் வெசல்ஸ் மூலியமா இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணறதுதான் இந்த ஹீமோகுளோபினோட ஒர்க், பிளட் வெசல்ஸோட ஒர்க். ஸோ அந்த புரோட்டீனை ஹீமோகுளோபினா எடுத்துட்டு போகும். பொதுவா ரத்தத்துல சிகப்பணுக்கள் இல்ல, ஹீமோகுளோபின் இல்ல அப்படின்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா அனிமிக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்றது புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். நிறைய வந்து பயிர் வகைகள்லாம் வந்து முளைக்கட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் எஸ் புரோட்டீன்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. இந்த இடத்துல ஒரு வடிவம் வரத்துக்கு, ஒரு கட்டடம் வரத்துக்கு இந்த செங்கக்கல் எவ்வளவு முக்கியமோ நம்ம புரோட்டீனும் நம்ம பாடி அமையறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அண்ட் புரோட்டீன்ஸ் மட்டும் தான் நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது. டெய்லியும் உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு நம்ம நடப்போம் டெய்லியும். மார்னிங் டு நைட் பாத்தீங்க அப்படின்னா 20-30 கிலோமீட்டருக்கு வீட்டுக்குள்ளேயே நீங்க நடந்திருப்பீங்க, நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பாடியில இருந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிருக்கோம். அண்ட் நம்மளோட growth, வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, மெயின்டெனன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு, இல்ல நம்ம பாடியில செரிமானம் ஆகக்கூடிய என்சைம்ஸ் சுரக்கிறதுக்கும், ஹார்மோனல் சுரக்கிறதுக்கும் புரோட்டீன்ஸ் ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்லயும் இந்த புரோட்டீன்ஸ் வந்து பதிஞ்சிருக்கு. அந்த புரோட்டீனாலதான் அந்த செல்ஸே வந்துட்டு உருவாகும். இந்த செல்ஸ் உருவாச்சுன்னா டிஷ்யூக்கள், டிஷ்யூக்கள் உருவாச்சுன்னா ஹெல்த்தியான
பாடி ஆர்கன்ஸ் வரும். ஹெல்த்தியான பாடி ஆர்கன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல வாழ முடியும். இந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான அமினோ ஆசிட்ஸ்னால ஆனதுதான் இந்த புரோட்டீன்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல வந்து தேவையான அமினோ ஆசிட்ஸ் அமிலங்கள் நம்ம பாடியில சுருக்கும், அண்ட் தேவையில்லாத அமிலங்கள் இதுவும் சுருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு தேவையானது இருக்கு, அண்ட் 13 நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ்ல என்னென்ன விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பாடியில ஆன்டிஜென்ஸ், அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நோய் எதிர்ப்பு திறனை உண்டு பண்றதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் தேவை, ஒரு சோர்ஸ் தேவை. அந்த சோர்ஸ் தான் புரோட்டீன். இந்த புரோட்டீன் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் வந்து என்சைம்ஸ். என்சைம்ஸ்னா என்னன்னா நம்ம சாப்பிடுற உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு என்சைம் தேவை. பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்பதான் நடக்கும். ஓகே, சோ அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன்ஸ் வந்து என்சைம்ஸ் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது. மூன்றாவது புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் வடிவத்துல நம்ம பாடியில சுரக்குது. இன்சுலின் ஹார்மோன், இல்ல தைராய்டு ஹார்மோன், குளுக்கோஸ் ஹார்மோன், லாக்டோஜெனிக் ஹார்மோன், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 4 ஹார்மோனும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சுரக்கிறதுக்கும் கண்டிப்பா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாலாவது ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் வந்து ஒரு வடிவம் கொடுக்கறதுக்காக நமக்கு மசில்ஸ்ல ஃபார்ம் ஆகும். அததான் நம்ம கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் சொல்றோம். நம்ம பாடி ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, இல்ல ஃபிட்டா இருக்காங்க, செம ஸ்ட்ரக்சரா இருக்காங்க, இதெல்லாமே வந்துட்டு புரோட்டீனால மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன். ஸோ டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின்ல இருக்கும். ஹீமோகுளோபின் தான் நியூட்ரியன்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். அண்ட் மோரோவர் நம்ம ரத்தத்துல ஆக்சிஜனை சப்ளை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன்ஸ் மட்டும்தான். ஓகே, கிளியர்? சோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரோட்டீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு ஒரு ஐ ஓபனரான விஷயம் நான் சொல்றேன். ஹவு மச் புரோட்டீன் நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடல்ட் பெரியவங்க மேபி 18 இயர்ஸ் அபோவ்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் புரோட்டீன் அவசியம். அதாவது 50 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் அவசியமான புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 1.2 கிராம்ஸ் அவசியமா தேவை. ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சத்து ரொம்ப ஜாஸ்தியா தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சொன்னது கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஒருத்தவங்களோட ஐடியல் வெயிட் அண்ட் ஹைட் படி நம்மளோட வெயிட்டுக்கு ஈக்குவலா கிராம் கணக்குக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அவசியம். அப்ப நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, நீங்க எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்கன்னா எவ்வளவு கிராம்ஸ் புரோட்டீன் நீங்க எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. இந்த புரோட்டீன் டெபிஷியன்சினால வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால். நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுறது ஒரு பிரச்சனை இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து முடி கொட்டுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு, நிறைய ஹேர் ஃபால் இருக்கு, முடி வளரவே இல்லை, வழுக்க விழுது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாம வயிற்றுக்குள்ளேயே தங்கி இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நமக்கு பிரச்சனை தான். நம்ம சாப்பிட்ட உணவானது சரியா ஜீரணமாகி செரிமானம் ஆயிட்டு அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம பாடியில உறிஞ்சப்பட்டு அதுக்கு மேல அது ப்ராப்பரா வெளியில போயிடும். அப்பதான் கரெக்டான ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ்றோம். இது என்ன ஆகுது, புரோட்டீன் டெபிஷியன்சி இருக்கும்போது மலம் வந்து கட்டி போயிட்டு நமக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
குழந்தைங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் நிறைய வரும். புரோட்டீன் டெபிஷியன்சி தான் அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டில் நெயில்ஸ், நகங்கள். ஒருத்தவங்களோட நகங்களை வச்சு அவங்க எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களோட ஹீலிங் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். சில பேருக்கு நகம் வந்து சட்டு சட்டுன்னு உடஞ்சிரும், சில பேருக்கு ஒரு பிலிம் மாதிரி சின்ன மெல்லிசா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிப் நெயில்ஸ் வரும். இதுக்கெல்லாம் காரணம் அகெயின் புரோட்டீன் டெபிஷியன்சி. சில பேருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க, மசில்ஸ் ஃபார்ம் ஆகாது. அந்த மசில்ஸ் ஃபார்மேஷன் இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் வந்து புரோட்டீன் டெபிஷியன்சி தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசிபிளா பார்க்கக்கூடிய டெபிஷியன்சி, குறைபாடுகள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும், ரொம்ப சோர்வா ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், நிறைய நேரம் தூங்கிட்டே இருக்கலாமா அப்படின்லாம் வந்துட்டு நமக்கு தோணும். ஓகே, சோ இதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், நம்மளுக்கே தெரியாது இதெல்லாமே வந்து புரோட்டீன் டெபிஷியன்சினாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன நினைப்போம், முடி கொட்டுதா நல்ல ஷாம்பு மாத்துவோம், இல்ல வேற கம்பெனி ஷாம்புவை மாத்துவோம், ரைட்? கான்ஸ்டிபேஷனா அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், ரைட்? இந்த மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் தூக்கம் வருது, டயர்டா இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு காஃபி டீயோ குடிச்சிட்டு நம்ம டயர்ட்னஸ் அப்பத்திக்கு நம்ம ரிலீவ் பண்ணிட்டு நம்ம போடுறோம். பட் ஆக்சுவலி புரோட்டீன் இல்லை அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் நமக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிறது ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். இது வந்து ட்ரைபிளண்ட் ஃபார்முலா, அதாவது வீட், சோயா அண்ட் எல்லோபி, அதாவது கோதுமை, அதுக்கப்புறம் சோயாபீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கடலை. இந்த மூணுமே சேர்ந்துதான் இதுல ட்ரைபிளண்ட் ஆப்ஷன்ல நமக்கு வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பூன், ஓகே, ஒரு ஸ்பூன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிராம் நமக்கு வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுல இருந்து நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா 8.4, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80% நமக்கு வந்து புரோட்டீன்ஸ் உள்ள வந்து அப்சர்வ் ஆயிடுது. மிச்சம் 20% வெளியில எக்ஸ்டர்னலா போகுது, நம்ம யூரின் போறதுல மோஷன் போறதுல அந்த புரோட்டீன்ஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 50 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 5 ஸ்கூப் சாப்பிடணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ், இந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்கிறதுனால நமக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. அண்ட் மோர் ஓவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசோஃபிளேவின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ சோயால இருக்கக்கூடிய நேச்சுரலா இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் நம்மளோட பாடிக்கு அகெயின் வந்துட்டு சப்போர்ட்டிவா அமையுது. இந்த ஆல் பிளான்ட் புரோட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, 100% வெஜிடேரியன் அப்படிங்கறதுனால யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இது வந்து பாத்தீங்கன்னா லாக்டோஸ் இன்டாலரண்ட் பீப்புள், அதாவது பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து அலர்ஜியா இருக்கும், ஓகே, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நியூட்ரலா இருக்கிறதுனால நீங்க வந்து சாப்பிடுற உணவுல எதுல வேணாலும் நீங்க வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது அரிசி மாவுல, சாரி, சப்பாத்தி மாவு, இல்ல வந்து இட்லி மாவு, தோசை மாவு, எதுல வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி சமைக்கலாம். அண்ட் பொரியல் செய்றீங்க, சாம்பார் வைக்கிறீங்க, குழம்பு, எது நீங்க சமைச்சாலும் நீங்க வந்து இந்த புரோட்டீன் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆடட் கலர் கிடையாது, ஆடட் ஃபிளேவர் இல்ல, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, சுகர் கிடையாது, தாராளமா எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணதுனால நம்மளோட டிஷ்ஷோட டேஸ்ட் மாறுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அண்ட் இதை ஹீட் பண்றோம், குக்கிங் யூஸ் பண்றதுனால இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இதோட அந்த சத்து எல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கிடையாது. என்னதான் இங்க குக் பண்ணாலும், ஹீட் பண்ணாலும், பேக் பண்ணாலும், ஐ மீன் பேக் பண்ணாலும், இல்ல அவன்ல வச்சு ஹீட் பண்ணீங்கனாலும் இது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, அண்ட் ரொம்ப என்ன சொல்ற ஃப்ரீ ஃப்ளோயிங் இருக்கிறதுனால சீக்கிரத்திலே கரைஞ்சிடும். அண்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ், growing childrens and adolescents, elderly people, sports people, கிட்டத்தட்ட எல்லாருமே புரோட்டீன் எடுத்தே ஆகணும். இது நீங்க எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், ஸ்வீட்ஸ் கூட, இந்த ஜூஸ், மில்க், டீ, காஃபி, எது கூட வேணாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம்.
பிரெக்னன்சி டைம்ல பிரெக்னன்சி பீப்புள் வந்துட்டு நிறைய புரோட்டீன் எடுக்க சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 5 ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, முதல் 5 மாதங்கள். இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதனால ரொம்ப சோர்வா இருப்பாங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் பிடிக்காது, எந்த ஒரு டேஸ்டும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல் பிளான் ப்ரோட்டீன் பவுடர் பெஸ்ட் சோர்ஸ். ஜஸ்ட் சுடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அவங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைக்கும் எந்த ஒரு எனர்ஜியும் போகாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இது வந்து பெஸ்ட் சோர்ஸ். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வேளையும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப் வந்து 10 கிராம் நம்ம பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் கிரஸ்ட். இன்னைக்கு நம்ம புரோட்டீன் பத்தி தான் பார்க்கணும். ஸோ அதனால எஸ்பெஷலி புரோட்டீன் மட்டும் நம்ம பண்ணலாம். புரோட்டீன் கிரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க். நம்ம டிவி விளம்பரத்தெல்லாம் பார்ப்போம்ல, ஹெல்த் ட்ரிங்க்ஸ். இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, இஞ்சி கஷாயம் போட்டு குடிங்க, லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கபசுர குடிநீர் குடிங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க இல்லையா. யாராவது ஒருத்தர் அந்த ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. டிவி விளம்பரத்துல வரக்கூடிய ஹெல்த் ட்ரிங்க்ஸ், இதை சாப்பிட்டா நீ ஹைட் ஆகலாம், இது சாப்பிட்டா உங்களோட பாடி வளரும், ரைட்? ஆனா அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸை இப்ப சாப்பிடலான்ட்டு ஒருத்தரும் யாருமே அட்வர்டைஸ் பண்ணதே கிடையாது. எல்லாருமே நம்ம சாப்பாட்டுல என்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதோட மெடிசினல் வேல்யூ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். பட் இந்த மாதிரியான ஒரு நியூட்ரிஷனல் ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி நியூட்ரிஷனல் ட்ரிங்க் இந்த புரோட்டீன் கிரஸ்ட். இது நமக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதோட கீ இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் கோதுமை, சோயா, அதுக்கப்புறம் மால்ட், பார்லி. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி நார்ச்சத்தும் இதுல நிறைய இருக்கு. ஸோ சீக்கிரத்துல டைஜஷன் ஆயிடும். நார்ச்சத்து இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டது எல்லாமே ஜீரணம் ஆயிட்டு வெளியில கான்ஸ்டிபேஷன் இல்லாம நமக்கு மலம் வெளியில போயிடும். கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ். அண்ட் இதுல வந்துட்டு அகெயின் நமக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால பாடிக்கு ரொம்ப நல்லது. டெவலப்மெண்ட், மசில் டெவலப்மெண்ட், ஹைட், வெயிட் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நியூட்ரிஷனல் ட்ரிங்க் வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ என்னதான் நியூட்ரிஷன்ஸ் அதுல இருந்தாலும் ஒரு சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருந்தா மட்டும்தான் பாடிக்கு அது அப்சர்வ் படும், உறிஞ்சப்படும். நீங்க புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, பட் தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லைன்னா அந்த புரோட்டீன் உள்ள பாடிக்குள்ள வந்து என்டர் ஆக முடியாது. சாப்பிட்டதெல்லாம் வெளியில போகுமே கண்டி, பாடிக்குள்ள போகாது. அதுக்கு கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தேவை. அந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனர்ஜி, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் பிளஸ் நோய் எதிர்ப்பு திறன், இம்யூனிட்டி பூஸ்டராகவும் இது ஒர்க் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெடிகாஸ், அதாவது PDCAA, புரோட்டீன் டைஜஸ்டிவ்லி கரெக்டிவ் அமினோ ஆசிட் ஸ்கோர். ஓகே, அப்படின்னா என்னன்னா நம்ம சாப்பிடுற புரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட புரோட்டீனுக்கு மட்டும்தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 1.0 கிடைச்சிருக்கு. சாப்பிட்ட உணவு கிட்டத்தட்ட 90% செரிமானம் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சர்விங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.75 கிராம் ஆஃப் புரோட்டீன்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குது பாடிக்கு. அண்ட் இது வந்து வெல்வெட் சாக்லேட்டி பிளேவர்ல இருக்கிறதுனால ஈவன் 12 இயர்ஸ் அபவ் குழந்தைங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க கொடுக்கலாம். சாக்லேட்டி பிளேவர் இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் திகட்டுற சாக்லேட் இருக்காது, வெல்வெட்டி சாக்லேட்ன்றதுனால ரொம்ப நியூட்ரலா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபைபரும் இருக்கிறதுனால நேச்சுரல் நார்ச்சத்தும் இதுல இருக்கு. அகைன் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட் அமையும். அதாவது புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் பிளஸ் கூடவே வந்து பாத்தீங்கன்னா நார்ச்சத்து, இந்த ஃபைபர் கண்டென்ட். இது இருக்கும்போது என்னன்னா சாப்பிட்டு அந்த ஊட்டச்சத்தெல்லாம் பாடியில உறிஞ்சப்பட்டு அதுல இருக்கக்கூடிய சக்கை, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வெளியில போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இது புரோட்டீன் கிரஸ்ட். இட்ஸ் a நியூட்ரிஷனல் ட்ரிங்க். டிவி விளம்பரத்துல காட்டுற போலியான ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது. இட்ஸ் a completely நியூட்ரிஷனல் ட்ரிங்க். யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் எல்லாருக்குமே நீங்க கொடுக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இதை கொடுக்க முடியாது. காரணம் இது வெல்வெட்டி சாக்லேட் பிளேவர்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்மளால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. பட் ஆல் பிளான் புரோட்டீன் நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். ஓகே,
சோ இது வந்து பால் இல்ல வந்துட்டு தண்ணியில நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி எதிர் சுடு தண்ணிலயோ இல்ல சூடான பால்லயோ இல்ல சில் பால்லயோ மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் அடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கிறதுல ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கிறது ஸ்பைருலினா. அதனாலதான் ஸ்பைருலினாவை வந்துட்டு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்துட்டு இதை நம்ம சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்றோம்னா இதுல வந்து எல்லாமே இருக்கு. புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ஃபைபர், இந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான எல்லாமே இருக்கு. இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா சூவிங்கம், ஸ்பைருலினா கேப்சூல்ஸ், ஸ்பைருலினா இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபுட்டா எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களால பாத்ரூமும் டாய்லெட்டும் போக முடியாது. பட் அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுட் சாப்பிடுறதுக்கு ஃபுட் வேணும். ஸோ ஹெவி ஃபுட்டா அங்க வந்து சாப்பிட முடியாது, ப்ரிப்பேர் பண்ணலாம் முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு பெஸ்ட் ஸ்பைருலினா. ஸோ அதனாலதான் இதை வந்து சூப்பர் ஃபுட்னு சொல்றாங்க. அண்ட் நம்மளோட ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் ஆல்கே ஃப்ரெஷ் வாட்டர்ல விளையக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த ஸ்பைருலினா. இதுல வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, கம்ப்ளீட் ப்ரோட்டீன் 60% இது கம்ப்ளீட் ப்ரோட்டீனை நமக்கு கொடுக்குது. மோரோவர் இதுல வந்து விட்டமின்ஸோட ரிச்சஸ்ட் சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா ஒண்ணுதான். ஓகே, அண்ட் நமக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கும் நமக்கு பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைருலினா. இதுல வந்துட்டு விட்டமின்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, கம்ப்ளீட்டா நமக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட். நம்மளோட ஸ்பைருலினாக்கு மட்டும்தான் ஆர்கானிக் சர்டிபிகேட் ஃப்ரம் ஜெர்மனி, பிரான்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளது வந்து ரொம்ப வந்து கிறிஸ்டின் ஏரியா, அதாவதுன்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷனே இல்லைன்னு அறிவிக்கப்பட்ட நாடுலாம் இருக்கு இல்லையா, ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து காத்து, தண்ணி, நிலம் இது எல்லாமே சுத்தமா இருக்கும், எங்கேயுமே பொல்யூஷனே இருக்காது, கலப்படமே இருக்காது. ரொம்ப ஃபர்டைலான ஏரியால இருந்துதான் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா பாடிக்கு 3-வே ஆக்ஷன்ல நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுது. ஒண்ணு, பாடியை கிளீன் பண்ணுது. கிளீன் பண்ண கையோட இது தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் நம்ம பாடிக்கு நமக்கு கொடுக்குது. அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பாடியை ஃபோர்ட்டிஃபை பண்ணுது. அதாவது நேச்சுரல் மெக்கானிசம். நேச்சுரல் மெக்கானிசம்னா என்னன்னா தண்ணி தாகம் எடுக்குது நமக்கு, ஓகே, பசிக்குது, தும்பல் தோன்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு தலைவலிக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல, இது எல்லாமே நேச்சுரல் பாடி மெக்கானிசம். நம்ம உட்காரோம், எந்திரிக்கிறோம், குனிறோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம பேசுறது, நடக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு டெய்லி ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நேச்சுரலா நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே, பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும், இல்ல வந்து தும்பல் வருது, இருமல் வருது, பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, இந்த மாதிரி நேச்சுரல் மெக்கானிசம்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டர் பண்ணி கொடுக்குது, லிவருக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காம் டவுன் பண்றதுக்கு ஸ்பைருலினா ஒரு பெஸ்ட் சோர்ஸ். ஹெல்த்தி ஹேர் வேணும், ஸ்கின் வேணும், நெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பியூட்டி கான்சியஸ் இருக்கீங்க, கண்டிப்பா ஸ்பைருலினா எடுத்து. ரிச்சஸ்ட் அயர்ன் சோர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹீமோகுளோபின், ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அயர்ன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க புரோட்டீன் வந்து அப்சர்வ் ஆகும். அயன் இருந்தாதான் புரோட்டீன் அப்சர்வ் ஆகும். அண்ட் இந்த அயன் நம்ம பாடியில சேரணும்னா விட்டமின் சி தேவை. ஒரு கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன் சோர்ஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கிறதுனால கம்ப்ளீட் சோர்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம். எனர்ஜி இல்ல, டயர்டா இருக்கீங்களா, தாராளமா இதை எடுத்துக்கலாம். கண் பார்வை, அதாவது சின்ன வயசுலயே இந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க இந்த 12 வயசு குழந்தைங்களுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா நீங்க இதை கொடுக்கலாம். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அங்கங்க சதைப்பிடிப்பு இருக்கு, கால்வலி, ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி வலி வீக்கம் இருக்கு, அவங்க கூட இதை எடுத்துக்கலாம். இம்ப்ரூவ் லாக்டேஷன், லாக்டேட்டிங் மதர், தாய்ப்பால் கொடுக்குற எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நேச்சுரல் வே ஆஃப் வந்து ஊசி போட்டோ மாத்திரை கொடுத்தோ பால் சுரக்க வைக்கிறது கிடையாது. நேச்சுரலா லாக்டோஜெனிக் ஹார்மோனை நம்ம பாடியில சுரக்க வச்சு நேச்சுரலாவே ஒரு தாய்க்கு வந்து எப்படி தாய்ப்பால் சுரக்குமோ அதே மாதிரி நமக்கு ப்ராசஸ்.
குழந்தைக்கும் வந்து இது மூலியமா ஹெல்த்தியான ஃபுட் போய் சேரும். இப்ப புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். அண்ட் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம். அடல்ட், க்ரோயிங் சில்ட்ரன், சீனியர், ஏஜ்டு பர்சன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணி நார்மலா வைக்கக்கூடிய ஒரே சப்ளிமெண்ட் எதுனா ஸ்பைருலினா மட்டும். ஒரு கேப்சூல் நீங்க காலையிலயும் ராத்திரியும் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆஃப்டர் ஃபுட். ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புரோட்டீன் சம்பந்தத்துல நம்ம கிட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் குழந்தைங்களுக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட். ஏன் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா ஃபுட் ஹேபிட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் பார்த்துட்டு அந்த கலர் வந்து அவங்க கண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணி டேஸ்ட் பட்டை வந்து கண்ணுக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுக்குறோம். ஸோ அந்த குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா கேட்பாங்க. நம்ம வந்து குழந்தை சாப்பிடலன்ட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்டா டாக்டர் சொல்ற ஒரே பதில் என்னன்னா டிஃப்ரெண்டா சமைச்சு கொடுங்க, டேஸ்டியா சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த டாக்டர்ஸும் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுங்கன்ட்டு சொன்னதே கிடையாது. டேஸ்டா டிஃப்ரெண்டா அவங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏத்த மாதிரி சமைச்சு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னா கண்களால அவங்க பார்த்து அந்த டேஸ்ட் பட் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு அடாப்ட் ஆயிடும். ஸோ அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டாதான் அந்த டேஸ்ட் பட் வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால என்ன ஆகும், அன்ஹெல்தி ஹேபிட்ஸ், குழந்தைங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து போய் சேராது, நோய் எதிர்ப்பு திறன் வராது, சரியான வளர்ச்சி கிடைக்காது. நிறைய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. 1.5 வயசு குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அட்லீஸ்ட் நீங்க இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஓகே, இதுவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபுட்டா அமைஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் குழந்தைங்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்து எல்லாமே இதுல இருக்கு. புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ், இது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் பெடிகாஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க டைஜஸ்டிபிலிட்டிக்கு. ஏன்னா இந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜீரணம் ஆகிறது கஷ்டம் இல்லையா, சின்ன வயது இருக்கும், அவங்களுக்கு ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். பட் இந்த புரோட்டீன் எடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரத்திலேயே வந்துட்டு ஜீரணம் ஆயிடும். ஏன்னா அவங்களோட பாடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்களோட டிஎன்ஏ படி எவ்வளவு ஹைட் எவ்வளவு வெயிட் வளரணுமோ அதுக்கான நேச்சுரல் க்ரோத் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இது வந்து டெலிஷியஸ் சாக்லேட்டி பிளேவர்ல இருக்கிறதுனால குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இதனால சரியா சாப்பிடாத குழந்தைங்க, இல்ல நியூட்ரிஷன் ஆகாரம் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைங்க, நியூட்ரிஷன் டெபிஷியன்சி இருக்க குழந்தைங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, மொதல் 4 வருஷம் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மொதல் 4 வருஷத்துல. அந்த 4 வருஷத்துல நம்ம என்ன ஃபவுண்டேஷன் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட ஃபியூச்சருக்கு. அந்த நரம்புகள், அந்த நியூரான்ஸ் எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ஸோ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இதுல வந்து மில்க் புரோட்டீன், வே புரோட்டீன் இருக்கு. ஸோ மசில்ஸ் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்ப்பாலுக்கு ஈக்குவல் ஆனது. ஓகே, ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் நமக்கு பண்ணி கொடுக்குது. அண்ட் நேச்சுரலா நம்மளோட பாடி ஹைட், வெயிட் வளர்றதுக்கு குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து 2 to 4 இயர்ஸ் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு சர்விங் கொடுப்பாங்க. ஒரு சர்விங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கூப் நீங்க எடுக்கணும். அதாவது அதுக்குள்ளே 2 ஸ்கூப் இருக்கும். அந்த 2 ஸ்கூப் எடுத்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல 4 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க அப்படின்னா 2 ஸ்கூப் நீங்க 2 சர்விங்ஸ் கொடுக்கலாம். அதாவது 4 ஸ்கூப் பாலுலயோ இல்ல சுடு தண்ணிலயோ இல்ல சூடான பால், சில் பால், எதுல வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு கொடுங்க. பிலோ இந்த 1.5 இயர்ஸ் பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்க வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கூப் ஆட் பண்ணி நீங்க பால்ல கலந்து கொடுக்கலாம். புரோட்டீன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம் சாட் பாக்ஸ்ல. 4 ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். வந்து ஆல் பிளான் புரோட்டீன் கம்ப்ளீட்டா வந்து டேஸ்ட் இருக்காது, ஸ்மெல் இருக்காது,
சமைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் கிரஸ்ட் சாக்லேட்டி ஃபிளேவர்ல இருக்கும். ஹெல்த் ட்ரிங்க், நியூட்ரிஷனல் ட்ரிங்க். அண்ட் அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அண்ட் ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அது நீங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் எல்லாருமே ஸ்பைருலினா எடுக்கலாம். ஓகே. தென் குழந்தைங்களுக்கான ப்ரோட்டீன் அப்படின்னு போது பார்க்கும்போது ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் 2 to 3 years இருக்காங்கன்னா ஒரு சர்விங், அதாவது 2 ஸ்கூப். 4 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்கூப் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் கொடுக்கலாம். கிளியர்? ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்த ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு உங்களோட சாட் பாக்ஸ்ல the doubt. RT89 பேர் தெரியல, பட் தேங்க் யூ so much. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டீம். இதோட லிங்க் வந்துட்டு நான் வந்து யூடியூப்ல போட்டு அதோட லிங்க்கும் நான் குரூப்ல ஃபார்வர்ட் பண்றேன். ஃபர்தரா உங்களோட டீமுக்கு இல்லை உங்களோட டவுன்லைன்ஸ் கன்சல்டன்ட் யாருக்காவது வேணும்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பைருலினாக்கு ஏஜ் கேட்டிருக்கீங்க. ஸ்பைருலினா 12 years above நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஸோ வேற ஏதோ டவுட் இல்லை நான் நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். இன்கேஸ் டவுட் இருந்துச்சுனாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல வாங்க. தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ.